வணக்கம் நண்பர்களே. செங்காடு என்னும் ஒரு அழகிய கிராமத்தில் என்னுடைய உறவினர் வீட்டு புதுமனை புகுவிழா நிகழ்ச்சிக்கு போயிருந்தோம். பச்சை பட்டாடை உடுத்தின மாதிரி வயக்காடு பூரா நெற்பயிர்களால் நிரம்பியிருக்கு. இயற்கை எழில் சூழ்ந்த இந்த ரம்யமான காட்சிகளை பார்க்கும் பொழுதே கண்களுக்கு விருந்தாய் அமைந்தது. இந்த அழகிய லொக்கேஷனில் தான் அவங்க புது வீடு கட்டியிருக்காங்க. இதுதான் வீட்டோடைய முகப்பு தோற்றம். வீட்டிற்கு எஸ்பிஎஸ் இல்லம் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. இதுதான் ஃப்ரண்ட் போர்ட்டிகோ. போர்ட்டிகோ ஃபுல்லாக கிரானைட் கற்களால் பதிச்சிருக்காங்க. இதுதான் வீட்டுடைய நுழைவு வாயில். சூரிய பலகையில் கஜலட்சுமி உருவத்தையும் வாழ்க வளமுடன் அப்படின்னு பொறிச்சிருக்காங்க. வீட்டுக்குள்ளே என்டர் ஆன உடனே இந்த பேசேஜுக்கு ரைட் சைடில் கிச்சனும் லெஃப்ட் சைடில் பெட்ரூமும் ஸ்ட்ரெயிட்டாக ஹாலும் இருக்குது. ஹாலோடைய என்ட்ரன்ஸில் இந்த அழகிய டிசைன் பண்ணியிருக்காங்க. கிரக பிரவேச பூஜை 4:30 முடிஞ்சிட்டு இருந்தது. நாங்கள் கொஞ்சம் லேட்டாக தான் போனோம். இவங்க வீட்டு நிகழ்ச்சிக்கு தான் நாம் வந்திருக்கோம். இவர் ஸ்கூல் ஹெட் மாஸ்டராக இருக்கார். இது ஒரு 2 பெட்ரூம் ஹால் கிச்சன் இருக்கிற வீடு. வீட்டுடைய லெஃப்ட் சைடில் இருக்கிற ஃபஸ்ட் பெட்ரூமாக தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். இந்த மாஸ்டர் பெட்ரூமில் வெளிச்சத்துக்காகவும் காற்றோட்டத்துக்காகவும் நல்ல பெரிய ஜன்னல்கள் 2 பக்கத்துலேயும் வச்சுருக்காங்க. 2 பெரிய கபோர்டுகள் இருக்குது. இந்த மாஸ்டர் பெட்ரூமை அட்டாச்டு பாத்ரூமோடு வடிவமைச்சிருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கு ஆப்போசிட்டில் கிச்சன் இருக்குது. இந்த கிச்சனில் ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக நல்ல பெரிய பெரிய கபோர்ட்ஸோடு வடிவமைச்சிருக்காங்க. சின்ன இடத்துலையே கிச்சனை அழகாக வடிவமைச்சிருக்காங்க. ஸ்டோரேஜுக்காக பெரிய பெரிய கபோர்ட்ஸ் கட்டியிருக்காங்க. காற்றோட்டத்துக்கும் வெளிச்சத்துக்கும் 2 பக்கத்துலேயும் ஜன்னல்கள் இருக்குது. பாத்திரங்கள் தேக்கக்கூடிய அந்த சிங்க்கும் நல்லா தாராளமாக பெருசாக இருக்குது. ஆடம்பரத்திற்காக வீடை கட்டாமல் தன்னுடைய அனைத்து வசதிகளையும் பூர்த்தி செய்யும் விதமாக கட்டியிருக்கிறாங்க. நாம் இப்போ பார்த்துட்ருக்கிறது செகண்ட் பெட்ரூமு. இதில் அட்டாச்டு பாத்ரூம் இல்லை. ஃபர்னிஷிங் ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணாமல் தான் இருந்தது. இது வீட்டோடைய பேக் டோர். அப்படியே பேக் டோர் வழியாக வெளியே வந்து பார்த்தோம்னா துணி துவைக்கிறதுக்கான கல் சம்பெல்லாம் இருக்குது. ஒரு சின்ன வாஷ் பேஷின் வச்சுருக்காங்க. செப்பரேட் லெட்ரின் பாத்ரூம் வச்சுருக்காங்க. நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிறது வீட்டோடைய இன்னொரு சைடு வியூ தான். வீட்டோடைய குபேர மூலையில் கிரானைட்டால் படிக்கட்டுக்கெல்லாம் அமைச்சிருக்காங்க. வீட்டோடைய டெரஸ்க்கு தான் நாம் இப்போ வந்திருக்கோம். இங்கே தான் பிரேக்ஃபாஸ்ட் பரிமாறினாங்க. பிரேக்ஃபாஸ்ட் எக்ஸலண்ட்டாக இருந்ததுங்க டேஸ்ட்டு. வீட்டின் உரிமையாளர் சொன்னார், நீங்கள் வாழ்த்துறதை விட வயிறார சாப்பிட்டு போகிறது எனக்கு மகிழ்ச்சின்னு சொன்னார். அவங்க உபசரிப்பில் எங்களுடைய வயிறு மட்டும் இல்லை, மனமும் நிரம்பிடுச்சு.